கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதுல இருந்தது ஃபுல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், தட் டு வித் தி லெஃப்ட் விங் ஐடியாலஜி. அவர்களுக்கு யாரெல்லாம் சாமரம் வீசுவாங்களோ அந்த மாதிரி உள்ள ஆட்களை வச்சு திருச்சியில போலீஸ்காரர் வீட்டுக்குள்ளேயே போய் வெட்டின சம்பவமும் இங்கதான் நடக்குது. அதை அப்ப தலை நிமிர வைக்குதா குனிய வைக்குதாங்கிறத அப்பாதான் சொல்லணும். பீகார்ல ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்காக எஸ்ஐஆர் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி போறதுக்காக எஸ்ஐஆர் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கான்ட்ரடிக்டா இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த மேல்முறையீடு கண்டிப்பா நிலைக்காது. கண்டிப்பா நிலைக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அங்கேயே போய் ப்ரூஃபோட காமிச்சிருக்குது. எல்லாரும் உதயநிதியாக மாறணும், எல்லாரும் போய் ரோட்ல நின்னு சண்டை போடணும். அதுக்கு ஏன் இந்த உதயநிதியை தேர்ந்தெடுக்க போறாங்க? எல்லாரும் உதயநிதினா நான் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? இந்த ரகசியம் ஒரு சிதம்பர ரகசியமாக தான் இருக்குது. இவர் அறநிலைத்துறையில இருந்து காசு எடுக்கணுங்கிறாருல. இந்த சர்ச்சிலுக்கு மசூதிக்கும் அரசு காசு கொடுக்குது. ஏதாவது ஒண்ணு கோயிலுக்கோ, கோயிலுடைய வழிபாட்டுக்கோ, கோயிலுடைய மேம்பாட்டுக்கோ இந்த தமிழக அரசு எதனா காசு கொடுத்திருக்குதா இது வரைக்கும்? ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருது பாஜக பொருளாதார பிரிவின் மாநில அமைப்பாளர், அது மட்டும் இல்லாமல் கல்வியாளர் நமது டாக்டர் காயத்ரி சுரேஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு டைம் டேபிள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. 10-11க்கு பப்ளிக் எக்ஸாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே பெருமையாக பேசிக்கொண்டது தமிழக அரசு. அது மட்டும் இல்லாமல் 12க்கும் அந்த டைம் டேபிள் கொடுத்தது அவர் சொன்ன விதம், மாணவர்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நிறைய பள்ளிகள்ல ஒரு ஆசிரியரை வைத்துக்கொண்டு பாடங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அவல நிலை தமிழகத்தில் இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான கல்விக்கான அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் போய் சேர்வதில்லை, மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் கூட. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கேட்கவே கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. போக்சோ வழக்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் வழக்குகளை முடித்து சீக்கிரமாக பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு ஒரு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டுதான் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய நிலை தமிழகத்துல இருக்கா? திராவிட மாடலுடைய உச்சகட்ட பலன் என்ன அப்படின்னு ஒரு பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். 11th எக்ஸாமை பத்தி சொன்னீங்க. 11th இல்லன்றதே பெருமையா பேசுறாங்கன்ட்டு. ஆனால் இந்த 11th வருவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆசிரியர்கள் 10th பாடத்துல இருந்து டைரக்டா 12th போயிடுறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் சரியாக பாடம் எடுக்கிறாங்களான்னு அவங்கள கேட்கறதுக்கு பதிலா, அவர்களை மானிட்டர் பண்றதுக்கு பதிலா பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. 11th நீங்க பப்ளிக் எக்ஸாமா வச்சா கண்டிப்பா படிச்சுதானே ஆகணும் அப்படின்ட்டு, சொல்லி கொடுத்துதானே ஆகணும்ட்டு. ஏன் பப்ளிக் எக்ஸாம் இதற்கு முன்னாடி இல்லாதப்போ 11th பாடங்கள் படிக்கவில்லையா? இல்ல ஒரு மெட்ரிகுலேஷன்லயோ இல்ல சிபிஎஸ்சிலயோ ஐஜிசிஎஸ்சிலயோ 11th பாடத்தை பிள்ளைகள் படிக்கலையா? அப்போ தங்களுடைய இயலாமையை காரணம் காட்டி அதை யாரு மேல அந்த இது போய் விழுது பேர்டன் அப்படின்னா இத்தனை நாள் இத்தனை வருஷமாக பிள்ளைகள் மேல விழுந்தது. நம்ம தொடர்ந்து அதை எதிர்த்துக்கிட்டே இருந்தோம். அதே போல நீங்க கேட்டீங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இல்லையா, ஏன் இவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 14,000க்கும் மேல வேக்கன்சியே இருக்கு. அதாவது இது போக்சோல வந்த ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மீகர் கிரவுடு. ஆனால் 14,000 ஆசிரியர்கள் கிட்ட காலி பணியிடங்கள் இருந்து அதை உங்களுக்கு பார்ட் டைம் டீச்சர்ஸை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணி அவர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்காம அவர்கள் வராம போராட ஆரம்பிச்சு இப்படி நிறைய விஷயங்களும் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அதனாலதான் அவர் அந்த சொல்றாரோ என்னமோ. ஏன்னா அவங்க கிட்ட இவங்களோட கிரிப்பு கிடையாது. ஆனா ஒரு பிஎஃப் இருக்கு, பென்ஷன் இருக்கு, எல்லாமே இந்த ஃபுல் டைம் டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு. அதனால நீங்க அவங்கள சீக்கிரமா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்களோ என்னமோ. ஏன்னா இந்த பாலியல் சீண்டல் அப்படிங்கிறது இந்த 4.5 வருஷத்துல நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கூட்டு பாலியல் வன்முறை பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களே மாணவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும்.
ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு கேஸ் 2 கேஸ் அப்படி நீங்க பாத்திருப்பீங்க. ஆனால் ஒரு மாசம் இது அங்கேயும் இங்கேயும் வாரம் வருவதும் நீங்க ஹொசூர் நினைக்கிறேன், நீங்க ஒரு இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு என்சிசி மாஸ்டர் வந்து அப்படி நிறைய குழந்தைங்களை பண்ணி அதை எதிர்த்து பேசும் பொழுது யாரு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டிஎம்கே ஆளுங்க. அப்ப அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க, வந்து சமரசம் பேசுறாங்க, உன் பிள்ளைக்கு அசிங்கம் ஆயிடும், உங்க பேரு வெளியில வந்துரும், அதனால நீங்க வந்து இத கம்ப்ளைண்டா கொடுக்காதீங்க, இங்கேயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கோங்கன்ட்டு எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு இவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணம். அதே மாதிரி நீங்க பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நியூஸ் பாப்பீங்க, டாய்லெட்ஸை வந்து குழந்தைங்க கழுவுறாங்க அப்படின்ட்டு. குழந்தைங்க கழுவுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ஒரு சுகாதார பணியாளர் அங்க போடணும்னு தெரியல? எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறைகள் இருக்கு, கழிப்பறைகள் இருந்தா தண்ணி கட்டியிருந்தாங்களே வித்தியாசமான ஒரு முறையில கழிப்பறை கட்டி நீங்க அதை கட்டினதே ஒரு கேவலமான விஷயம். ஆனால் அதற்கு ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வாட்டர் ஃபெசிலிட்டியையும் தாண்டி ஒரு ஸ்கேவெஞ்சரோ மீனியல் ஸ்டாஃபோ அங்க இல்லாததுனால தானே அதை சுத்தப்படுத்துவதற்கு. நான் வந்து எப்போ காந்தியடிகளே அவருடைய டாய்லெட்டை அவர் கிளீன் பண்ணிருக்காரு, உடனே இவங்க தத்துவத்தை தூக்கிட்டு ஓடி வந்துடக்கூடாது, ஓகேங்களா? ஆனால் அது எங்க செய்யணும்னு இருக்கு, எப்போ செய்யணும்னு இருக்கு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறது பாடம் படிக்க. அப்ப நீங்க வந்து கிளாஸ சுத்தம் பண்ணு, வந்து ஒட்டடை அடிச்சு கொடு, அங்க இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி விடு, டாய்லெட்டை கழுவு, சமையல் பாத்திரத்தை கழுவு, இந்த வேலை செய்யறதுக்கு பிள்ளைங்க போகல. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அரசு நிதி ஒதுக்குது. அப்ப அந்த காசு எங்க போச்சுன்னு அவங்க பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர்களே ஒத்துக்கிட்டாங்க, 6991 சிறுமியர்கள் மட்டும் பாலியல் வன்கொடுமையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. இப்ப இந்த கோயம்புத்தூர்ல நம்ம வந்து நடந்த ஒரு விஷயம், இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட நம்மளுக்கு அந்த வடு, அது மட்டும் இல்லாம அண்ணா நகர்ல நடந்த இஷ்யூ, இது எதுவுமே வந்து இன்னும் மறையல. ஆனா அதுக்குள்ள வந்து மதுரையில வந்து ஒரு குழந்தைய வந்து, ஒரு சின்ன ஸ்கூல் குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க, தலைமை ஆசிரியர் பண்ணிருக்காங்க. அதுக்கு போலீஸ் வந்து சரி போதும் வா போல அப்படின்னு வந்து ஒரு மேம்போக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தது போல வந்து ஒரு விஷயத்த வந்து பிம்பத்துக்கு கட்டமைச்சிருக்காங்க. இது எல்லாம் வந்து பார்த்து அது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழக முதல்வர் இருக்கிறார். ஆனா இந்த தகவல்கள் எல்லாம் அவருக்கு கேட்டிருக்காதா? அவருக்கு கேட்கும். ஆனா அவரை சுத்தி இருக்கக்கூடிய கட்டமைச்சிருக்கிற பிம்பம் அப்படிப்பட்ட பிம்பம். அண்ணா நம்ம ஆட்சி எப்படி இருக்கு தெரியுமாண்ணே, பாலாறு தேனாறு ஓடுதுன்னு. ஏன்னா நீங்க அப்பா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே அப்பா வேற இல்லையா? தலை நிமிரும் தமிழகம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு எஜுகேஷனிஸ்ட் கூட இல்லங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்தது ஃபுல்லா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதுல இருந்தது ஃபுல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், தட் டூ வித் தி லெஃப்ட் விங் ஐடியாலஜி. அவர்களுக்கு யாரெல்லாம் சாமரம் வீசுவாங்களோ அந்த மாதிரி உள்ள ஆட்களை வச்சு சூப்பரா இருக்கு தமிழ்நாடு, எஜுகேஷன் மாதிரி வேற இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இங்க நிலைமை இருக்குன்னு பாக்கணும். தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டோம். ஆனா இது நடந்த இந்த பேனர் போடுற ஒரு வாரத்துக்குள்ளதான் உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்திருக்குது, மதுரை இன்சிடென்ட் நடந்திருக்குது, திருச்சியில வந்து போலீஸ்காரர் வீட்டுக்குள்ளேயே போய் வெட்டின சம்பவமும் இங்கதான் நடக்குது. அதை அப்ப தலை நிமிர வைக்குதா குனிய வைக்குதாங்கிறத அப்பாதான் சொல்லணும். ஊருக்கெல்லாம் அப்பா, தமிழ்நாட்டுக்கெல்லாம் அப்பா தான். இந்த திருச்சியில போலீஸ் குவார்டர்ஸ்ல ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரு நபரை வெட்டி இருக்காங்க, 5 பேர் வெட்டி இருக்காங்க. இதுல வந்து திமுக ஆளுங்கட்சிக்கே வந்து நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமாக அந்த பெண் சங்கீதா, அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த நபருடைய மனைவி சங்கீதாவை வந்து பாலியல் துன்புறுத்தல் சீண்டலை வந்து ஆளுங்கட்சி தரப்பினர் இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்ததால் அவர் வந்து கண்டிச்சிருக்காரு. அதை கண்டிச்சதுனால இந்த சம்பவம் ஏற்பட்டு இருக்கு. ஆனா இந்த சம்பவம் நடக்க, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழக முதல்வர் அந்த விடுதியில் தங்கியிருக்கிறார். ஆனா இப்படி ஒரு சம்பவம் அவ்வளவு காவல் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்கு. ஆனா ஒரு பெருசா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பேசவும் இல்லை, செய்தியாகவும் வெளியே வரலையே. அது செஞ்சது யாருன்னு பாக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த சார்ன்ற வார்த்தைக்கு ஏன் பயம் வருது? அண்ணா நகர்ல அந்த பர்சனுக்கு கேஸ் ஃபைல் பண்ண, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண இவங்க எவ்வளவு கால தாமதம் பண்ணாங்க, எதனால பண்ணாங்க? அவர் திமுகவினுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டராக இருந்திருக்கிறார். திமுக தனக்கு பின்னாடி இருக்குன்ற ஒரே காரணத்தினாலதான் அவருக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதற்கு கூட அவ்வளவு தயக்கமா இருக்குது. நீங்க இந்த கோயம்புத்தூர் கேஸையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேவலத்திலையும் கேவலம் என்னன்னா,
அந்த அடிப்பட்ட பையன் போன் பண்ணி 11:30 மணிக்கு சொல்லி 4:30 மணி வரைக்கும் தேடி அந்த 4:30 மணிக்குள்ள அந்த பெண் வந்து 3 பேரால பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு அவளே எந்திரிச்சு வந்து தேடி வந்த பிறகுதான் இவங்க பார்த்து புடிச்சு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதல்வர், நீங்க 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துலன்றீங்க, மொத்த காவல்துறையவே அவர் தான் கையில வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு சம்பவம் நடந்தா பரவாயில்லங்க, நீங்களே சொல்றீங்க அண்ணா நகர்ல நடந்த சம்பவம் ஒரு பேட்டர்னைஸ்டு நீங்க பாத்திருப்பீங்க. இந்த கூட்டு பாலியல் அப்படிங்கறத இந்த 4.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவு இருக்குது அப்படின்னா ஒரு அச்சமற்ற தன்மை, சட்டத்தின் மேல யாரு நம்மள செய்ய போறாங்க, நம்ம உள்ள போனா அடுத்த நிமிஷம் வட்டம் மாவட்டம் வண்டு முருகன் போன் பண்ணி சொல்ல போறான், அடுத்து நம்ம வெளியில வர போறோம், இந்த ஒரு தைரியம் இருக்கிறதுனால தானே அவங்களால இவ்வளவு தூரம் வந்து பிஹேவ் பண்ண முடியுது. கேட்டா உடனே வந்து நம்ம விசிக வந்து ஒரு மென் சுட்டு கூட கிடையாது. இடதுசாரிகள் நேற்று ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பார்த்து அவர் சொல்றாரு, இதற்கு சமூகம் பொறுப்பேற்கணும், உண்ணாவில நடந்தா மோடிஜி பொறுப்பேற்கணும், ஆனால் தமிழ்நாட்டுல நடந்தா சமூகம் பொறுப்பேற்கணும். இதுதான் இவர்களுடைய சமூக நீதியா இருக்குது. சமூக நீதி விடுதியும்பாங்க, அந்த இல்ல விடுதியும் இருக்காது, சமூகமும் அங்க இருக்காது, அந்த சமூகத்துக்குள்ள ஒரு நியாயமும் அவங்களுக்கு இருக்காது. இதுதான் இவர்கள் பார்க்கக்கூடிய அந்த திராவிட மாடலுடைய சமூக நீதின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா முழுக்க முழுக்க விளம்பரத்தாலேயே கட்டமைச்சு, நீங்க ஒரு ஸ்கூலே நீங்க எடுத்துக்கோங்க, தேசிய கல்விக் கொள்கையை நீங்க கொண்டு வர மாட்டோம்னு சொல்றாங்க, ஆனால் இல்லம் தேடி கல்வியில இருந்து காலை உணவு திட்டத்தில இருந்து ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதுல இருந்து கலை சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தேசிய கல்விக் கொள்கை கலைன்னு எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு கொரியோகிராஃபரை வச்சு டான்ஸ் ஆட வச்சு சினிமா பாட்டுக்கு அதை தமிழகத்தினுடைய வெப்சைட்ல ஏத்தி விட்டு வேலை பார்ப்பாங்க. நம்ம ஸ்கூல் நம்ம திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு அலுமினைஸ் எல்லாத்தையும் காசு கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க, அலுமினைஸ் எல்லாருமே டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு செய்வாங்க. இப்ப நீங்க நினைச்சாலும் கடந்த 4.5 வருஷத்துல உங்களுடைய பள்ளிக்கு நீங்க நினைச்சதை நேரடியா செய்ய முடியாது, அரசுக்கு அந்த பணத்தை கட்டிடணும், அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கமிஷன் கட் ஆகாம நேரடியா போறது யாருமே விரும்புறது இல்ல, அதுதான் இங்க இருக்கக்கூடியது. சரி, இப்ப அந்த நம்ம ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 1800 இன்னைக்கு செய்திகள் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல பாக்குறோம் 1800 கோடிக்கு மேல வசூலாயிருக்குதுன்ட்டு. அப்போ இங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் பில்டிங் இல்லாம இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி டாய்லெட்ஸ் வந்து ஒரு குறுக்கு சுவர் கூட இல்லாம கேவலமான நிலைமையில கட்டி வச்சிருக்கிறாங்க, 14,000 காலி இடங்கள் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் எந்த பலனுமே இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு RTI நாங்க எடுத்தோம், திண்டுக்கல்ல உள்ள பள்ளிக்கூடங்கள்ல ஸ்போர்ட்ஸ் டீச்சர், ஏன்னா நம்ம இளவரசர் வந்து விளையாட்டுத்துறை அதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. அப்படிங்கும் போது பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல பிடி டீச்சர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 130 பள்ளிக்கூடங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல, அதுல 90 பள்ளிக்கூடங்கள்ல டீச்சரே இல்ல, பிடி டீச்சரே கிடையாது. அதுலயும் ஒரு 40 பள்ளிக்கூடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க டீச்சர் இருக்காங்க, ஆனா வந்து கிரவுண்ட் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல வந்து டீச்சர் இல்ல, கிரவுண்ட் இருக்கு. இதுதான் இங்க ரியாலிட்டியா இருக்குது. ஆனால் இவங்க வந்து தலை நிமிரும் தமிழகம் வாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடும் வாங்க, இந்த GER வச்சே ஒரு பெரிய உருட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இன்னைக்கு வந்து தமிழக அரசு நீங்க சொன்ன மாதிரி SIR அப்படின்னாவே வந்து அவங்களுக்கு பயம் வந்துரும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு SIR வந்து ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறது, ஆனா இன்னொரு பக்கம் ஐடி விங்க வச்சு டோட்டலாவே வந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே, ஒரு ஐடி விங்ல இருக்கிறவங்க என்ன வேலைகள் செய்யணுமோ அததான் செய்யணும். ஆனா அவங்க அந்த SIRக்கு அந்த பத்திரங்களையும் அந்த படிவங்களையும் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த போன்ல எடுத்து அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து பாஜக தான் நிறைய இடங்கள்ல வந்து அதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கு இந்த திமுகவால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தலையில கை வச்சு உட்கார்ந்துகிட்ட அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து நான் ஐடி விங்ல இருக்கேன் திமுகல, எனக்கு வந்து இந்த வேலையை செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. யாருன்னு கேட்டா அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு RS பாரதி அவர்கள் வந்து தேர்தல் கமிஷன் மனு கொடுத்திருக்காங்க, நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த SIR எடுங்க அப்படின்னு. ஏன் அப்ப எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு இதே பணியை தானே செய்ய போறாங்க? இல்லங்க, அவங்களுக்கு திரும்ப வரமாட்டோம்னு ஒரு பயம் இருக்கு. அப்ப இருக்கிற போலி வாக்காளர்கள் எல்லாம் வந்து வாக்கு போடாம பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு அச்சம் இருக்கும். நீங்க சொன்னீங்க இந்த ஐடி விங்க வச்சு வேலை செய்யறாங்கன்னு. என்னுடைய பக்கத்து ஏரியால இருந்து நேத்து எனக்கு ஒரு
வாட்ஸ்அப் மெசேஜே அனுப்பிச்சு கால் பண்ணி கேட்டாங்க. நான் அது தரவுகளோட வச்சிருக்கிறதுனால சொல்றேன். எங்களோட ஏரியாவுக்கு ஒரு அந்த கவர்மெண்டோட அபிஷியல் வராங்க, கூடவே திமுக பிரமுகர் வராரு. அவங்க வந்து தெரு முனையிலேயே உட்காந்துட்டு எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாரும் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப நான் மூடி இருக்கிற வீட்டுல இருந்து ஒருத்தரை கூட்டு வந்தா கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாதான் என்னோட வீடு எதுன்னு தெரியும், என் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். சோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சார் நீங்க எங்க வீட்டுக்கு தானே வந்து கேட்கணும், அப்படித்தானே டிவில எல்லாம் சொல்றாங்க, தேர்தல் ஆணையமும் அப்படித்தானே சொல்லி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வர முடியாது, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல இங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க திரும்ப போயிட்டோம். நாளைக்கு திரும்ப வந்தாங்கன்னா நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க 2 நாள் எங்க இடத்துக்கு வந்தாங்க, 3ஆவது நாள் நம்ம பாஜக பிரமுகர்களும் கூட போறாங்க இல்லையா, கூட போனா அவங்க வரேன்னு சொல்லி கூட வந்தவங்க ஒரு திமுக பிரமுகர் கால் பண்ணாங்க, நான் அப்படியே அந்த கவர்மெண்ட் அபிஷியல் திரும்ப போயிட்டாங்க, வரவே இல்லை திரும்பன்னு. இது மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எதுக்கு பயப்படணும்? மடியில கனம் இல்லைன்னா வழியில எதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கணும்? எங்க வேணா யாரு வேணா எப்படி வேணா செக் பண்ணிக்கோங்க, இறந்தவர்களை நீக்கிக்கோங்க, மாறினவங்களை மாத்திக்கோங்க, புதுசா இருக்கிறவங்களை சேர்த்துக்கோங்க. இதுதானங்க இந்த 3 தானங்க உங்களுக்கு எஸ்ஐஆர்ல சொல்லக்கூடியது. இதை செய்யறதுக்கு ஏன் உங்களுக்கு ஏன்னா இல்லாதவங்களுக்கு ஓட்டு போடுறது, போலியா இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது, இது எல்லா வேலையும் அப்ப செய்யறாங்களோன்னு அவங்க மேல ஒரு டவுட் வருது இல்லையா? அப்ப உங்களுடைய வெற்றி அதை நம்பிதான் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்ல, அதற்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க எஸ்ஐஆர்ல இதெல்லாமே வந்து நாங்க பாக்குறோம் அப்படின்னு. மக்கள் கிட்ட இதனுடைய, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய செயல்பாடுகளை பார்த்தா உண்மையானவே மக்களுக்கு இதுல விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பார்வை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்க நேரடியாவே போயிருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இடத்துல மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய வரவேற்புங்க. இப்ப ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ரேஷன் கார்டுனா தீராது, எனக்கு வந்து இம்மீடியட்டா ரேஷன் பொருள் வேணும், நீங்க ஒரு இடத்துக்கு மாறி போறீங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசா போய் எடுத்தே ஆகணும்னு அந்த வேலையை செய்வாங்க. இல்ல இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுடைய பழைய ரேஷன் கார்டுல இருந்து உங்களுடைய அம்மா அப்பாவோட இருப்போம், திருமணமாகி அந்த பிள்ளை போகுதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா வீட்டுல இருந்து அதை ரிமூவ் பண்ணாதான் நீங்க இங்க சேர்க்க முடியும். அப்ப அதுல ரிமூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஆர்வம் காட்டுவீங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, நீங்க எந்த இடத்துலயும் போய் ஓட்டர் ஐடியில அவங்க பேரை அடிச்சிருங்க, அவங்க இல்ல அப்படிலாம் நம்ம படிவம் கொடுத்து மாத்துறதே இல்ல. கரெக்டுங்களா? நீங்க ஒரு இடத்துக்கு மாறி போவீங்க, ஒரு 4 தெரு தள்ளி போறீங்க, இல்ல ஒரு ஏரியால இருந்து இப்ப முகப்பேரு ஃபார் எக்ஸாம்பிள் முகப்பேரு போறீங்க, அண்ணா நகர்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே முகப்பேருக்கு வந்து ஓட்டு போட்டா என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா நீங்க இருந்த வீட்டுல இப்ப இன்னொருத்தர் இருப்பாரு, ஆனா அப்ப அவருக்கு அந்த ஓட்டர் ஐடி கிடைக்காம போகும்ல, ஒரே வீட்டுல இந்த ஐடி எடுக்க முடியாது, அப்ப அவருக்கு ஓட்டு போகும். அந்த இடத்துல உங்களுடைய நீங்க நபர்களாக பெனிஃபிட் அனுபவிச்சாலும் அந்த இடத்துல உங்க வாக்கு போகாது. அப்ப நீங்க அந்த கவுன்சிலரையோ யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் வீடு தேடி வராங்கப்பா, ஆட் பண்றதோ டெலீட் பண்றதோ செய்யறது ஈஸின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு வீடு தேடி அந்த வசதி போகுது. ஆனால் அதை செஞ்சா எங்களோட வாக்கு கம்மி ஆயிருமோன்ற பயம் டிஎம்கேக்கு இருக்கிறதுனாலதான் அவர்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா மக்கள் இடத்துல இன்னொரு பொய்யையும் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் சொல்லணும், மத்த இடத்துல எல்லாம் 11 ஆவணங்கள், தமிழகத்துல அவங்க ஆதாரையும் சேர்த்து 12 ஆவணங்களாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. ஆனா இவங்க என்ன பொய்யை எல்லார்ட்டையும் பரப்பி விட்டாங்கன்னா 12 ஆவணமும் இருக்கணும், 12ல 1 இருந்தா போதும். தமிழக முதல்வர் இன்னைக்கு கூட சொல்லியிருந்தாரு, இது வந்து வேண்டும் என்று திமுக வந்து திமுகவுடைய வெற்றியை அவங்க வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக இது செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த படிவத்தை வந்து படிச்சவங்கனாலே வந்து அதை புரிஞ்சுக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படிவங்கள் அனைத்துமே இருக்கணும், அதுல அப்பவே உடனடியாக போட்டோ எடுத்து தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை வந்து உருவாக்கி இருக்கு தேர்தல் கமிஷன். நாங்க வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு இதுக்கு வந்து நாங்க என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து நாங்க உருவாக்கி கொடுத்தோமோ அந்த விஷயத்தை எல்லாமே நாங்க வந்து தேர்தல் கமிஷன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு தமிழக முதல்வர் சொல்றாரு. ஏன்னா நாங்க மக்களுடைய பணியை வந்து நாங்க சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த குறுகிய காலத்தில் எடுக்காதீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் வந்து பொதுவாகவே தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாகவே இதுக்கு ஒரு மாசம் மேக்சிமம் இருந்தா போதுங்க. நமக்கு எப்பங்க எலெக்ஷன் வரப்போகுது, ஏப்ரல்ல வரப்போகுது. அதனாலதான் இவங்க வந்து ரொம்ப அழகா டேட் போட்டு ஒர்க் பண்றாங்க, ஸ்கெடியூல் போட்டு இப்ப வரைக்கும் நீங்க வந்து ஃபார்மை கொடுங்க,
அதுக்கப்புறம் கரெக்ஷனை கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்னு 3 செக்மெண்டாவே பிரிச்சிருக்காங்க. ரெண்டாவது 12 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருந்தால் கூட உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து பறி போகாது. அப்ப நீங்க 12 நான் வச்சுக்க மாட்டேன், நான் உனக்கு காமிக்க மாட்டேன், ஆனா நீ என்ன சிட்டிசனாவே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓட்டு கொடுக்கணும்னு அது எப்படி சாத்தியமாகும் நீங்க சொல்லுங்க. ஒரு வீடு அப்படின்னு இருந்தா ஒரு கேஸ் பில் இருக்கலாம், இல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கலாம், இல்ல ஒரு பாஸ்போர்ட் இருக்கலாம், ரேஷன் கார்டு இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், லைசன்ஸ் இருக்கலாம், ஆதார் கார்டு இருக்கலாம். அத்தனை 12 டாக்குமெண்ட் சொல்லுது. அது 12 டாக்குமெண்ட்ல எதுவுமே வச்சிருக்க மாட்டேன், ஆனா நீ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோ இவர்களை பொறுத்த வரைக்கும் போலி வாக்காளர்களோ இல்ல கள்ள ஓட்டோ போடுறது குறைஞ்சிரும்னு பயப்படுறாங்களோன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு. இல்லன்னா இதற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வர வேண்டிய அவசியம் இல்ல. இவர்கள் பீகாரை எப்போது காரணம் காட்டுறாங்கல்ல, அந்த பீகார்ல 65 லட்சம் போனாங்க. அந்த 65 லட்சத்துல இதுவரைக்கும் ஒருத்தர் கூட என்னுடைய பேர் அநியாயமா போயிருச்சுன்னு கிளைம் பண்ணவே இல்லை. 65 லட்சத்துல. அப்போ இந்த 65 லட்சமும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்த இடத்துல வந்து உருவாக்கிட்டு இருந்திருக்கும் இது வரைக்கும். அதே மாதிரி இன்னொரு பொய்ய தொடர்ந்து சொல்லுவாங்க, பீகார்ல வந்து ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்காக எஸ்ஐஆர் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி போறதுக்காக எஸ்ஐஆர் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கான்ட்ரடிக்டா இருக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த எஸ்ஐஆர்னால தானே இன்னைக்கு வந்து பீகார் எலெக்ஷன் வந்து இப்ப இரண்டு கட்டமாக நடக்கும் அப்படின்னாங்க. இன்னைக்கும் வந்து அந்த எலெக்ஷன் வந்து நடந்துக்கிட்டது சிறப்பாக தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் சரி, அந்த ஓட்டு போடுற இடத்துலயும் வந்து மக்கள் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்தில் ராகுல் சொன்னது வந்து சரிதான். அவர் வந்து எங்களுடைய கூட்டணி தலைவர் அப்பவே சொல்லி இருந்தாரு, சரியாதான் இருந்ததா, அதே வேலையை தான் இன்னைக்கு பாஜக தமிழகத்திலும் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே அந்த விஷயத்த தேர்தல் கமிஷன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்க போய் கோர்ட்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்குமே வந்து எந்த ஒரு கட்சியுமே கூட்டணியில இருக்கிறவங்க, ராகுல் அங்க சொன்னாரு ஹரியானாவுல ஒரு பெண்ணு வந்து இந்த மாதிரி வந்து 22 முறை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மாவே இல்லன்னு சொல்லிருச்சே. அதுதான் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த அம்மாவே நான் இல்லன்னு சொல்லிருச்சு. அது நானே கரடியே காரி துப்பின மொமெண்ட் நம்ம சொல்லிக்க வேண்டியது. அவங்க பேர் அது வேற அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல அதையெல்லாம் பார்த்தும் இந்த அரசு திருந்தாமல் திரும்பவும் அதே போய் இங்கேயும் சொல்றாங்க. அவங்க எல்லாம் திருந்தாமல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கு தெரியுங்க எதை மக்கள் மன்றத்துல வச்சு பொய் சொல்லியே வளர்க்க முடியும், எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா கோர்ட்டுக்கு போனா இது நிலைக்காது. ஏற்கனவே என்ன சொன்னாங்க, இவிஎம் மிஷினை எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கோர்ட்டுக்கு போய் 7 முறை தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, யாரு வேணா வாங்க இந்த இவிஎம் மிஷினை டெஸ்ட் பண்ணி காமிங்க, இது பூல் ப்ரூஃப் சிஸ்டம், அப்படி இல்லன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நம்ம எடுத்துடலான்னு கார்த்திக் சிதம்பரமே சொல்லியிருந்தாரு. அதுல அந்த மாதிரி எந்த நீங்க கார்த்திக் சிதம்பரம் கூட ஏடிஎம் இது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு கூட நீங்க சொல்லி விட்டுருங்க. ஆனா நீங்க இந்த காங்கிரஸ் ஆமாங்க, இல்ல நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த நாட்டினுடைய உயர்ந்தபட்ச நீதி கிடைக்கணும்னு நம்ம நம்புற இடம் உச்ச நீதிமன்றம். இப்ப வரைக்கும் அதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல. இதே தானே உங்களுக்கு கவர்னருக்கு சொல்லும் போது நீங்க நீதி கிடைத்ததுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த நீதிமன்றம் வந்து ஏற்கனவே இந்த இவிஎம் மிஷின்ல சொல்லிருச்சு, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்ல இது சொல்லிருச்சு. அதே மாதிரி இங்க நீட்டை வச்சு ஒரு பெரிய உருட்டு தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் நீட்டுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க? ஏன் திரும்ப திரும்ப கவர்னரை போய் தட்டுறீங்க, வந்து பிரசிடென்ட போய் தட்டுறீங்க? ஏன்னா நீங்க கோர்ட்டுக்கு போனா தோத்து போயிருவீங்க. சோ எங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனா நமக்கு செல்லுபடி ஆகாதுன்னு தெரியுதோ அங்கெல்லாம் இவங்க வந்து மக்கள் மன்றத்துல வைக்கிறேன், மக்களுடைய வந்து நமக்கு வேர்டிக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்லி மக்கள் கிட்ட எடுத்து போய் அரசியல் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எதுல இவங்க வந்து ஒரு எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சுதா அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனா இந்த மேல்முறையீடு வந்து கண்டிப்பா நிலைக்காது, கண்டிப்பா நிலைக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அங்கேயே போய் ப்ரூஃபோட காமிச்சிருக்குது, அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. அப்படின்னா இது ஃபெயிலியர் தான், அவங்க கண்டிப்பாக இது ஃபெயிலியர் தான். எப்படி நீட் வந்து ஒரே கையெழுத்துல மாத்துவேன்னு சொன்ன புருடாவோ ரகசியம், அந்த ரகசியத்தை அப்புறம் சொல்லிட்டாரு அவரு. அனிதாவினுடைய ஒரு ஆடிட்டோரியம் ஒண்ணு அரியலூர்ல போய் திறக்கும் போது சொல்றாரு, அந்த ரகசியம் என்ன அப்படின்னா எல்லாரும் உதயநிதியாக மாறணும், எல்லாரும்
போய் ரோட்ல நின்னு சண்டை போடணும். அதுக்கு ஏன் இந்த உதயநிதியை தேர்ந்தெடுக்க போறாங்க? எல்லாரும் உதயநிதினா நான் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? இந்த ரகசியம் வந்து ஒரு சிதம்பர ரகசியமாக தான் இருக்குது. அவர்களுக்கு தெரியும் எது மக்கள் மன்றத்தில் இவங்களுடைய கதையை சொல்லி பொய் சொல்லி தப்பிக்க முடியும், எங்க அரசியல் பண்ண முடியும், எங்க கோர்ட்டுக்கு போனா குட்டு வாங்கிட்டு வர முடியும்னு தெரியும். ஏன்னா இந்த HRNC வழக்குகள் அத்தனையிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க, குட்டு வாங்கிட்டே தான் வராங்க. எத்தனை குட்டு வாங்கினாலும் அவர்களுக்கு வந்து அதை பற்றிய கவலையே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆட்கள்ல இருந்தே ஒரு சிலர் யாரெல்லாம் வந்து ஒரு சிறந்த சொற்பொழிவாளர்கள் அப்படின்னு பேசிக்கிறாங்களோ, ஆன்மீக செம்மல்னு பேசிக்கிறாங்களோ, அவங்கள வச்சே வந்து இவங்க நம்ம கழுத்தை அறுக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் அவர்கள். ஏன்னா அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, கோயிலுடைய பணத்தை எடுத்து வந்து அனாதை விடுதிகள் கட்டுங்க, முதியோர் இல்லம் கட்டுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப முதல்ல கரெக்ட் பண்ண வேண்டியது பைலாவை. ஒரு சட்டம் இருக்குங்க, அப்போ நீங்க அந்த சட்டத்தை மீறி ஒரு செயல் செய்றீங்க. இந்த கோயில்ல பற்றிய கவலை இருக்கக்கூடியவர்கள் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்குறாங்க. அப்போ நீங்க அதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல சரி பண்ண வேண்டியது சட்டத்தை. சட்டத்தில் என்ன வழிமுறை இருக்கோ அதை மீறி போகும்போதுதான் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. அவர் சொல்றாரு, அது ஒருத்தங்களே திங்கணும்னு நினைக்கிறாங்க, அதை நாங்கெல்லாம் எதிர்க்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து. சரிங்க, நான் சொல்றேன், இவர் வந்து அறநிலைத்துறையில இருந்து காசு எடுக்கணுங்கிறாருல, இந்த சர்ச்சிலுக்கும் மசூதிக்கும் அரசு காசு கொடுக்குது. ஏதாவது ஒண்ணு கோயிலுக்கோ, கோயிலுடைய வழிபாட்டுக்கோ, கோயிலுடைய மேம்பாட்டுக்கோ இந்த தமிழக அரசு எதனா காசு கொடுத்திருக்குதா? இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நேத்து வந்து 70 முதியவர்களுக்கு 70 வயதானவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே எந்த காசுல பண்ணுவாங்க? கோயிலோட காசுல பண்ணுவாங்க, உண்டியல் காசுல பண்ணுவாங்க. 1000 கொடுமுழுக்கு நடத்திட்டோம், 2000 கொடுமுழுக்கு நடத்திட்டோம், ஒத்த ரூபா கூட அரசோட ரூபா கிடையாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய இவர்களுடைய பகுத்தறிவு, சமூக நீதி.